வணக்கம். நாங்கள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திலேருந்து கண்டக்டர் மற்றும் டிரைவர் பேசுகிறோம். தற்காலிகமாக நாங்கள் வேலை செய்கிறோம். கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக நாங்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக வேலை செய்கிறோம். கவர்மெண்ட்டில் தான் எங்களை அணுகுனாங்க. இந்த மாதிரி கண்டக்டராக லைசன்ஸ் இருந்ததுன்னா வந்து நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. 240 டியூட்டி, அது ஒரு கணக்கு இருக்குது சார். 8 மாதம் நாங்கள் கடந்த ஒரு 2 வருஷமாக வேலை செய்கிறோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் ஸ்டால்வார்ட் ப்ளஸ் டீம் ஃபோர்ஸ்னு 2 கான்ட்ராக்ட்லேருந்து வந்தாங்க. வந்து எங்களை கான்ட்ராக்டில் பண்ண சொன்னாங்க. நாங்களும் கொஞ்சம் கான்ட்ராக்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்களை பர்மனெண்ட் அவங்க பண்ணுற மாதிரி தெரியல. வேலையை வந்து எங்கள் நிரந்தர பணியாக அங்கே பண்ணல. ஆனால் அவங்க இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ வந்து ஜியோ பாஸ் பண்ணி ஒரு 3 மாதம் ஆகுது. 3 மாதத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு மாதமாக வந்து ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய போடுறாங்க. டிரைவர் கண்டக்டர் 2 லைசன்ஸும் வேணுன்றாங்க. ஒன்று நாங்கள் வேலை பார்க்குறது, ஒன்று டிரைவராக வேலை பார்க்குறோம், ஒன்று கண்டக்டராக வேலை பார்க்குறோம். 2மே இருக்கும்போது நாங்கள் யாருமே எலிஜிபிள் கிடையாது. ப்ளஸ்ஸு வயசு 24 வயசு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. 20 வயசு பையனுக்கு கண்டக்டர் வேலை தராங்க, 21 வயசு பையனுக்கு கண்டக்டர் வேலை தராங்க. 20 வயசு பையன் ஒருத்தன் கண்டக்டராக வந்தான், 23 வயசு ஆகுது. 2 வருஷமாக வேலை பார்க்குறோம். ஆனால் இவங்க போடுறது 24 வயசு. அப்போ நாங்கள் எலிஜிபிள் கிடையாது. தயவு செஞ்சு எங்களை நிரந்தர பணியாக ஆகணும். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கள் இந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கள் சகோதரர் நிறைய பேருக்கு அடிபட்டு டியூட்டி இல்லாமல் இருக்காங்க. அந்த டியூட்டி இப்போ வீட்டில் இருக்காங்க. எங்களுக்கு வந்து அப்போ வாழ்வாதாரமே பாதிக்குது இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வழி பண்ணணும். பண்டிகை பாதுகாப்பு தான் சார் மெயினாக இல்லை. இப்போ டிரைவரோ ஒரு கண்டக்டரோ ஒரு இன்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தோன்னா எங்களுக்கு மாநகர போக்குவரத்து வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லை. இப்போ ஸ்டார் ஓட்டர் டீம் ஃபோர்ஸ்லேருந்து நாங்கள் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்லேருந்து அந்த இதுலேருந்து கூட எங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை. எங்களுக்கு பார்த்தோன்னா எதனாச்சும் இன்சிடெண்ட் எதனாச்சும் ஆகிடுச்சுன்னா அது நாங்களே தான் சமாளிக்கிற மாதிரி இருக்குது. யாருமே வந்து சப்போர்ட்டுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை. ஃபைன் ஆனால் எதனாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா எங்கள் கை காசு கொடுத்து தான் நாங்கள் அந்த இன்சிடெண்ட்டுக்கான அமௌண்ட்டு எதனாச்சும் பே பண்ணுறதா இருக்குது. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டு கூட எதனோ எங்களுக்கு கண்டக்டர் டிரைவர் எதனாச்சும் ஆச்சுன்னா கூட அதுக்கான செலவும் நாங்கள் தான் பார்த்துக்கணும். அது நிர்வாகமும் பொறுப்பேற்றுக்காது. இப்போ கான்ட்ராக்ட் பேஸில் வந்திருக்காங்க, அவங்களும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. கோரிக்கை வச்சுருக்கோம், அவங்களும் நிறைவேற்றுறானாங்க. ஆனால் இது காலத்தாழ்ந்துக்கிட்டே போகுது. இப்போ பார்த்தோன்னா நடத்துனர் டிரைவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாகவே 1725 பேர் இருக்காங்க கான்ட்ராக்ட் பேஸில். இப்போ பார்த்தோன்னா எல்லாம் தனித்தனியாக தான் இருக்காங்க. கண்டக்டர் தனி லைசன்ஸ் வச்சுருக்காங்க, டிரைவர் தனி லைசன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ ஆள் எடுக்கிற ஜியோவில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் வித் டிரைவர் 2மே லைசன்ஸ் இணைந்து இருந்தால் தான் இப்போ அவங்களுக்கு ஆள் எடுப்பேன்றாங்க. இப்போ அதுபோல் லைசன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ யாருமே இல்லை. இப்போ அதுபோல் இருந்தாங்கன்னா நாங்கள் இவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருப்போம். இப்போ ஏதோ கவர்மெண்ட்டு ஏதோ எங்களுக்கு வேலை தரும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கான்ட்ராக்ட்லேயோ 2 வருஷம் ஆகுது சார். நாங்கள் ஆல்ரெடி 240 டியூட்டி சிஎல்லாவும் டேரெக்டாகவே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் ஜாயின் பண்ணி தான் வேலை சேர்ந்து பணியாற்றணும் இருந்தாங்க. அதுக்கு நாங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் சேர்ந்தோம். மாநகர போக்குவரத்து தான் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து ஜாயின் பண்ணோம். எதனால் ஜாயின் பண்ணேன்னா ஏதோ ஒரு இதில் எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் ஜாயின் பண்ணோம். இப்போ அதுக்கும் எங்கள் வாழ்வாதாரம் போச்சு. கே அருண்குமார். மாநகர போக்குவரத்து கழகத்தில் 3500 காலி பணியிடங்கள் இருக்குது சார். ஆனால் இவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 325 பேர் தான் எடுக்கிறாங்க. மீதி எல்லாம் வந்து எங்களை வச்சு தான் ஓட்டுறாங்க. இன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். இன்றைக்கி 150 வண்டி ஓடல. இது வந்து நாங்கள் 10% தான் பண்ணியிருக்கோம். 1750 பேர். நாங்கள் வெறும் 100 பேர் தான் பண்ணியிருக்கோம். அப்போ அவ்வளோ பேரும் பண்ணலாம். மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஒரு பஸ்ஸு ஓடாது சார். இதுதான் உண்மை. தமிழகம் முழுவதுலையுமே 22,000 பேர் தேவை சார். ஆனால் மொத்தத்துலேயுமே சேர்த்து அவங்க 3000 பேர் தான் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள் மற்ற பணியிடங்கள் எங்கே போகுது. நிரந்தரம் கிடையாது சார். தற்காலிக ஓட்டுநர் நடத்துனரை வச்சு அவங்க நடத்துகிறாங்க. இதுதான் சார் கான்செப்ட். எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். ஓகே.